கைஸ் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்கு தாங்க. நம்ம நிறையா இந்த ஆன் கிரிட் பண்ணுறதுனால வாட்டர் பம்ப்பு ரொம்ப கம்மியாக தான் நமக்கு ஆர்டர்ஸும் வருது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன் கிரிட்ல இருக்கிறதுனால. ஸோ அப்படி இருந்தும் ஒரு வாட்டர் பம்ப்பு எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேத்தியாத்தோப்புலேருந்து கும்பகோணம் பைபாஸில் சோழதரம் அப்படின்ற ஒரு ஊர்லங்க. இந்த ஏரியா பேர் வந்து பார்த்திங்கன்னா கொண்டா சமுத்திரம்ன்ற ஏரியாவில் தான் இந்த சோலார் வாட்டர் பம்ப்பு இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 HP இந்த போர் பார்த்திங்கன்னா இதான் போருங்க. இப்போ இந்த போரோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 160 அடி போர் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ 160 அடி போரில் ஒரு 150 அடி நம்ம மோட்டர் இறக்க போகிறோம். ஒரு 2 இன்ச்சு டெலிவரியில் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஒர்க் இப்போ தான் நம்ம பிளான் பண்ணுறோம். டைம் பார்த்திங்கன்னா மணி 9 மணிங்க. இப்போ தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம அடுத்தடுத்தது என்னென்ன பண்ணுறோம், எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணுறோம், ஃபைனல் அவுட்புட் என்னன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாங்க. ஃபவுண்டேஷனுக்கு குழி தோண்டலான்னு பார்த்தா ஃபுல்லாகவே வேருங்க. கீழே ஃபுல்லாகவே வேராக இருக்கிறதுனால ஃபவுண்டேஷன் குழி தோண்ட முடியல. அதுக்குள்ளே டிஃபன் டைம் வந்துருச்சு. நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பசிச்சு சாப்பிட போகிறோம். எடுத்த உடனே காலையில் ஃபவுண்டேஷன் போடலான்னு பார்த்தா போட முடியல. ஸோ டிஃபன் சாப்பிட்டுட்டு எனர்ஜெட்டிக்காக அடுத்த வேலையை பார்க்கணுங்க. ஏன்னா அடுத்தது பாறையை வச்சு அந்த வேர் ஃபுல்லாக கீழே இருக்கிற வேர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணால் தான் அடுத்தது நம்ம ஃபவுண்டேஷன் போட முடியும். பார்ப்போம். இப்போ இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா, இப்போது மோட்டர் பம்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டோங்க. எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணியாச்சு. மோட்ரு பம்பு அது கூட ஒரு பைப்பும் போட்டுட்டோம். பார்த்திங்கன்னா காலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மோட்டர் பம்பு பார்த்திங்கன்னா சக்தி பம்ப்ஸ்ன்ற பிராண்டு தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் இவங்க மத்திய பிரதேஷ் இவங்க சோலார் பம்பு டிசைன் பண்ணுறதுல இவங்க கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா மோட்டரெல்லாம் உங்களுக்கு ஒரு 1.5 அடி தான் இருக்கும். பட் இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நம்ம இபி மோட்டரை விட இது ரொம்ப சைஸ் கம்மியாக இருக்கும், பட் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஃபைனலாக மோட்டரெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் அந்த ஃபவுண்டேஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் ஃபவுண்டேஷனை பண்ணிட்டாங்கன்னா நம்ம மோட்டரை இன்ஸ்டால் பண்ணிடலாங்க. ஏன்னா ஃபவுண்டேஷன் க்யூரிங் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மோட்டரை இன்ஸ்டால் பண்ணிடலாம். மோட்டர் எல்லாமே ஃபிட் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம். இந்த மோட்ரு பார்த்திங்கன்னா 3 HP மோட்ரு. பம்போட ஹெட்டு பார்த்திங்கன்னா 50 மீட்டர்லேருந்து 70 மீட்டருங்க. ஒரு 160 அடியிலேருந்து 230 அடி வரைக்கும் இந்த பம்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டெலிவரி பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு டெலிவரி. இந்த பம்ப்லேருந்து உங்களுக்கு 2 இன்ச்சு டெலிவரி கிடைக்கும். நல்ல ஃபோர்ஸாகவே கிடைக்கும் உங்களுக்கு. 100% எஃபிஷியன்சியாகவே இருக்குங்க இந்த பம்பு. நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபைனலாக எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் க்யூரிங் பண்ணிகிட்ருக்காங்க ஃபவுண்டேஷன். ஸோ ஒன்ஸ் அந்த ஃபவுண்டேஷனை முடிச்சிட்டாங்கன்னா நம்ம மோட்டர் பம்பை எடுத்துகிட்டு ஃபிட் பண்ணிடலாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே 6 லெக்குக்கும் நம்ம காங்கிரீட் போட்டுட்டோம். ஸோ அது ஒரு பக்கம் க்யூரிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கிடையில் நம்ம இந்த பம்பை ஃபுல்லாகவே இன்ஸ்டால் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பைப்பு இறக்க போகிறோம். ஸோ மோட்ரு பம்ப் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டால் நம்ம அடுத்தது இறச்சி பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா போர் 8 இன்ச்சு போருங்க. ஸோ ஒரு ஏரியாலையும் ஒரு மாதிரி போர் போட்டிருப்பாங்க. நம்ம ஆக்சுவலாக ஒரு 6 இன்ச்சு போர்லேருந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். குறைஞ்சது 6 இன்ச்சு போராவது இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நமக்கு எல்லாமே ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஸ்டாலேஷன் அமையுங்க. ஏன்னா ஒரு தூக்கிறதுக்கும் திரும்ப மோட்டரை தூக்கிறதுக்கும் இறக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இவங்க 8 இன்ச்சு போர் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு பைப்பாக இறக்கிட்டு இருக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலி பேனலை இன்ஸ்டால் பண்ணிட்டோங்க. மோனோபர்க் பேனலு 340 வாட்ஸில் 10 நம்பர்ஸ் போட்டிருக்கோம். வோல்டேஜ்க்காக தான் இந்த மாதிரி பிளான் பண்ணோம். இப்போ 10 நம்பர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். மோட்ரு பம்பு உங்களுக்கு 150 அடி நிறுத்திட்டோம். ஸோ ட்ரைவை இப்போ டம்மியாகவே வச்சு ஒன்றும் ஃபிட் பண்ணலை. ஒன்ஸ் ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ண போகிறோம்.
நம்ம என்ன தான் கிட்டத்தட்ட 200 சைட்ஸுக்கு மோர் தென் பண்ணாலும் ஒரு சைட்டுமே நம்ம ஃபஸ்ட்டு டைம் தண்ணி எடுத்து பார்க்குறது ஒரு த்ரில்லரான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஏன்னா எப்படி வரும், ஏன்னா நம்மளை தாண்டி கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ணி கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணும்போது நமக்குமே அது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். அந்த என்னதான் ஃபஸ்ட்டு டைம் போட்டு அந்த தண்ணி எடுக்கிறதாங்க அது அந்த ஒரு விஷயமே. அதை தான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டம்மியாக வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் தண்ணி எந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலி வந்து சோழ தேசத்தை ரீச் ஆகிட்டோங்க. அந்த மாதிரி மோட்ரு ஆன் பண்ணிட்டோம். மோட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச்சு டெலிவரி. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து 2 இன்ச்சு டெலிவரிங்க. ஸோ வெயிலும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. கொஞ்ச நேரம் எடுப்பா. ஸோ இப்போ இருக்கிற பேனல் எல்லாத்தையுமே டைட் பண்ணிட்டா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுங்க. ஸோ டெலிவரி எப்படி இருக்குது, உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. டெலிவரி பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு டெலிவரி. மோட்ரு பார்த்திங்கன்னா இப்போ 150 அடி ஆழத்தில் இருக்குது. இதை ஃப்யூச்சரில் வேணும்னா ஒரு 220 230 அடி வரைக்கும் இறக்கிக்கலாங்க. ஒரு 70 மீட்டர் ஹெட், அதாவது ஒரு 240 அடி வரைக்கும் இந்த மோட்டரை ஃப்யூச்சரில் இறக்கிக்கலாம். ஸோ இப்போ ஈல்டிங் எப்படி இருக்குன்றதை பொறுத்து நம்ம அடுத்தது பிளான் பண்ணுவோங்க. இப்போ இதே டெலிவரி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு இறச்சிதுன்னா தாராளமாக இதே டெப்த்லேயே அவங்களுக்கு இருக்கலாம். ஒன்ஸு அவங்களுக்கு போர் ஈல்டு கம்மியாகிடுச்சுன்னா நம்ம மோட்டரை இன்னும் ஒரு 50 அடி கூட கீழே இறக்கிக்கலாம். ஸோ இப்போதைக்கு 150 அடியில் இறக்கி எவ்வளோ டெலிவரி வருதுன்றதை செக் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இந்த போர் பார்த்திங்கன்னா போர் போட்டு வந்து 1 மாதம் ஆகுதுங்க. நவம்பர் 2ஆம் தேதி போர் போட்டிருக்காங்க. ஸோ போர் போட்டு இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் இதை இறக்கிறோம். ஒரு ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு தண்ணி கிளியராக இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா போருக்குள்ள மேலேயே இருந்த தண்ணி. ஸோ ஒன்ஸ் அந்த தண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிற சேர் எல்லாம் வெளியில் வருது பாருங்கள். ஸோ இது எல்லாமே ஓடி தெளிஞ்சதுக்கப்புறம் தான் போர் வந்து கிளியராக ஆகும். பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சேர் வருது பாருங்கள் வெளியில். ஆக்சுவலாக இந்த மாதிரி வரக்கூடாதுங்க. இந்த மாதிரி வரும்போது மோட்டரு சில டைமில் வந்து மோட்டர் ஸ்டக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் இருக்கிற மண்ணோட அளவை பொறுத்து பம்பு பிடிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதுனால அப்படியே ஓட விடுறோம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணவும் கூடாது. ஒன்ஸு ஓடுற வரைக்கும் ஓடிட்டு அதுவாக ஆட்டோமேட்டிக்காக தெளிஞ்சிரும். இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்க்கும் போதெல்லாம் ஒரு 2 மணி நேரத்தில் தெளிஞ்சிரும். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக உங்களுக்கு கிளியரான தண்ணியாக வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி வராது. இது புது போரு ஃபஸ்ட்டு டைம் இறக்கும் போது இந்த மாதிரி வருங்க. எந்த அளவுக்கு வெறும் தண்ணி பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வருது பாருங்கள். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ஸோ சைட்டை விட்டு நம்மளும் கிளம்ப போகிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு போருமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ் போட்டு கயிறு போட்டு ஃபுல்லாக கட்டிட்டோம். பேனலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேனல் எல்லாமே டைட் வச்சு அலைன்மெண்ட் பார்த்து எல்லாத்தையும் டைட் வச்சு ஒரு லைட்டிங் அரஸ்டருமே வச்சு செட் பண்ணிட்டோங்க. ஸோ இப்போ ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சைட்டை விட்டு கிளம்புறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி சோலார் வாட்டர் பம்பு போடணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட வந்து ஓப்பன் வெல் கிணறுக்கு போடுவோம், போருக்கு போடுவோம். போருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 600-700 அடி வரைக்கும் போடலாங்க. ஓப்பன் வெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹெச்பிலேருந்தே போடலாம். இப்போ இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா அது 3 ஹெச்பி. இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு 2 லட்ச ரூபா ரேஞ்ச் வந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி
ப்ராஜெக்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் வருங்க. அந்த போரோட டெப்த்து அதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு மாறும். சைட் லொக்கேஷனு, அதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் முதற்கொண்டு, அதுக்கு யூஸ் பண்ணுற பிராண்டு, என்ன பிராண்டு மோட்டரை யூஸ் பண்ணுறன்றதை பொறுத்தும் ரேட்டு மாறும். பிஎல்டிசினா அது ஒரு ரேட் வரும், இந்த மாதிரி டிசி பம்ப்னா அது மாதிரி ஒரு ரேட் வரும். இப்போ இந்த மாதிரி டிசி பம்ப்லாம் நீங்கள் ஈபிலையும் ஓட்டிக்கலாம். உங்கள்கிட்ட சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் இருந்ததுன்னா ஃபேஸ் நியூட்ரலை கொடுத்து இதில் ஓட்டிக்கலாம். பட் அதுக்கு ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னா டிரைவில் அந்த மாதிரி செட்டப் இருக்கும், அதெல்லாம் பண்ணி தான் அதெல்லாம் செக் பண்ணி தான் நீங்கள் பண்ணணுமே, டேரெக்டாக கொடுக்கக்கூடாதுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ரைவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் கேட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா யாருமே வந்து ஆன் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக அந்த பாக்ஸ் ரெடி பண்ணுறதா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ட்ரைவ் வச்சு ஒரு டிசி எம்சிபி வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ஈஸியாக அவங்க எப்பயுமே ஆன் பண்ணும்போது ஒரு டிசி எம்சிபி ஆன் பண்ணிவிட்டு ட்ரைவை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஆன் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ டாங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாங்கிள் இருக்குது. ஸோ எங்கேருந்து வேணாலும் மொபைல் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அது தேவைப்படுறவங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம எனேபிள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி போரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 அடியில் மோட்டர் இறக்கிருக்கோங்க. 15 பைப் இறக்கிருக்கோம். போருமே ஃபைனல் பண்ணிட்டோம்.